சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். ராமர் கோயில் திறப்பு விழாவையொட்டி அயோத்தி நகரம் விழா கோலம் பூண்டிருக்கிறது. கள தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர்கள் தயாராக உள்ளனர். ஹனுமன்கடியில் இருந்து செய்தியாளர் கணபதியும், தேவேந்திர பிரசாத் ஆச்சாரியா மாளிகையில் இருந்து செய்தியாளர் நிரஞ்சனும் இணைந்துள்ளனர். அவர்களிடம் அங்கிருக்கும் நமது நெறியாளர் மணிமாறன் விவரங்களை கேட்டு பெற உள்ளார். மணிமாறன், இனி நீங்க தொடரலாம். நன்றி பிரியதர்ஷினி. நாம இப்ப இருக்கிறது அயோத்தியாவில் இருக்கிற சரயு நதிக்கரையில. இப்படி சொல்றதை விட இந்த சரயு நதிக்கரையை ஒட்டிதான் அயோத்தியா நகரம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் பொருத்தமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம நிறைய இலக்கிய நூல்கள் படிச்சிருப்போம். நதிக்கரை நாகரிகம்னு சொல்லிட்டு எங்க நதிக்கரை இருக்கிறதோ அதை ஒட்டித்தான் ஒரு நாகரிகம் உருவாகும். அதன் அடிப்படையில இந்த சரயு நதிக்கரையை ஒட்டித்தான் அயோத்தியா இருக்கிறது. இன்னொன்று, ராமாயணத்துக்கும் இந்த சரயு நதிக்கரைக்கும் உள்ள தொடர்பு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். விஸ்வாமித்திரர் ராமரையும் லக்ஷ்மணனையும் இந்த நதிக்கரையை கடந்துதான் அழைத்து சென்றார் அப்படின்றத நம்ம வாசிச்சிருக்கோம். முக்கியமான விஷயம், இங்க இருக்கிற மக்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமாக தேசத்தில் இருக்கின்ற ராமரை நேசிக்கின்ற அத்தனை பேருமே அயோத்தியாவுக்கு வந்தாக்கா கண்டிப்பா சரயு நதிக்கரையில இந்த இடத்துல தரிசனம் பண்ணிட்டு இந்த இடத்துல இறங்கி குளிச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க அப்படின்றத இங்க இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க. இன்னொன்னு, ராம நவமி அன்று இங்கு குளித்தால் பாவங்கள் எல்லாம் தீரும், நன்மைகள் பிறக்கும், உண்டாகும் அப்படின்னு சொல்லி அவங்க பெரிய அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்க. இப்ப குளிச்சுட்டு மேல வந்த ஒருத்தர்கிட்ட கேட்டிருந்தேன், இவ்வளவு பனி இருக்கு, இந்த அளவுக்கு குளிர் இருக்கு, இதுக்குள்ள இறங்கி குளிக்கிறீங்களே, குளிர் தெரியலையா அப்படின்னு கேட்டிருந்தேன். ராமரை மனதில் நினைத்து கொண்டு குளித்தேன், எனக்கு அந்த சூடுலாம் குளிர் சுத்தமா தெரியல, அவ்வளவு சூடா இருக்கு, தண்ணி சூடா இருக்கின்ற நதிக்கரையில ஓடிக்கொண்டிருக்கிற இந்த தண்ணி எனக்கு சூடா இருக்குன்றாரு. இங்க 5 முதல் 6 டிகிரி அந்த அளவுக்கு குளிர் இருக்கு, அப்படி இருந்தும் கூட குளிச்சுட்டு வர்றவர் சூடா இருக்கு தண்ணி அப்படின்றாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப நம்ம இருக்கிற இந்த இடத்தும் சரயு நதிக்கரை. அயோத்தியாவுக்கு வர்ற அத்தனை பேரின் பாதங்களும் கண்டிப்பாக சரயு நதியில் பட்டுத்தான் செல்லும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்ல. நீங்க சொன்ன மாதிரி மற்ற 2 பகுதிகளில் இருந்து செய்தியாளர்கள் கணபதியும் நிரஞ்சனும் இணைந்திருக்கிறார்கள். முதலில் நிரஞ்சனிடம் பேசலாம். நிரஞ்சன், நீங்க இருக்கிற பகுதியை பார்க்கும்போது ஏதோ அரண்மனைக்கு வளாகத்துல பேசுறீங்க, அங்கிருந்தா நீங்க வந்திருக்கீங்க அப்படின்றத அந்த காட்சியை பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியுது. அது எப்படிப்பட்ட இடம், யாருக்கு சொந்தமான இடம், எந்த இடத்துல நீங்க இருக்கீங்க, விளக்கமா சொல்லுங்க. மணிமாறன், இப்ப நான் இருக்கக்கூடிய இடம் அயோத்தியாவில இருக்கக்கூடிய நிறைய மன்னர் குடும்பம் இருக்காங்க. அதாவது தசரதனுடைய மகன் தான் ராமன். அவர் தான் இந்த அயோத்தியாவுடைய மன்னரும் கூட. அவருக்கு அப்புறம் வந்த மன்னர் வம்சத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் இந்த அயோத்தி நகரத்துல நிறைய இடங்கள்ல இருக்கிறாங்க. அப்படியான ஒரு மகாராஜாவுடைய வீட்டுல தான் இப்ப நான் இருக்கிறேன். அந்த அரண்மனையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அங்க அரண்மனை வாசல்ல இப்ப எந்த அளவிற்கு அந்த உற்சாகம் கரை புரண்டு ஓடுது அப்படின்றதையும் உங்களால பார்க்க முடியும். இந்த அரண்மனை வாசல்ல மேலதாளங்கள் முழங்க இப்போ ராஜாவை வரவேற்கிறதுக்கான ஏற்பாடுகள் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. இங்க இருந்து பூர்ண மரியாதையோடைய மகாராஜா ராமஜென்ம பூமிக்கு, அதாவது புதுசா கட்டப்பட்டிருக்கக்கூடிய ராமஜென்ம பூமிக்கு அவர் அழைத்து செல்லப்படுவாரு. இப்ப இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி, வெளியிருந்து வந்திருக்கக்கூடிய மக்களும் சரி, அந்த ஆடி பாடி இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம காட்டிக்கிட்டு இருக்கிறோம். தொலைக்காட்சியில பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு அயோத்தியா இப்ப எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு கொண்டாட்டமான நிலையா இருக்கு அப்படின்றத நேர்ல பார்க்க முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் நிச்சயமா இருக்கலாம். சோ அதை பூர்த்தி செய்யணும் அப்படின்றதுக்காக தான் புதிய தலைமுறை நம்ம பிரத்யேகமா இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து பிரத்யேகமான முறையில் காட்டிக்கிட்டு இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் ஆடி பாடி இருக்கக்கூடிய காட்சிகளும், இங்க இருக்கக்கூடிய இந்த பாரம்பரிய மேலதாள வாத்தியங்களும் அவங்க இசைச்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதுதான் மகாராஜாவுடைய அரண்மனையா இருக்குது. நம்ம இவருக்கு ஏற்கனவே நம்ம இன்டர்வியூ எடுத்திருந்தோம். இங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 2000 ஏக்கருக்கு மேல இந்த மகாராஜாவுக்கு சொந்தமானதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இது மகாபாரத காலத்துல இருந்தே இங்க இருக்கக்கூடிய பாரம்பரிய நடன முறைகள் அப்படின்றதுதான் இருக்கும். இந்த நடன கலைஞர்கள் ராமாயணத்தை இந்த இசை கச்சேரிகள் மூலியமா ஊருக்கு பண்ணுவாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு வாத்தியங்கள் தனித்தனியா வச்சு அவங்க அந்த இசைக்கருவிகளை பண்றாங்க. இது டோலக் அப்படின்னுவாங்க. வட இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு இசைக்கருவி. சோ இந்த கலைஞர்கள் ஆடி பாடி இப்போ தங்களுடைய மகாராஜாவை வரவேற்கிறதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க.
ஸோ ஒன்ஸ் அவர் வெளியே வந்துட்டாருன்னா இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் இங்கிருந்து ஒரு 300 மீட்டர்ல தான் கோவில் இருக்கு. ஸோ அங்க வந்து அவர் போயிடுவாரு. அதுக்கான ஏற்பாடுகள் எவ்வளவு வண்ணமயமா நடந்துகிட்டு இருக்கு, ஒரு இசையோட நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் நேயர்களுக்கு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்கணும். அயோத்தியா எப்படியெல்லாம் வித்தியாசமான முறையில தயாராகி இருக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து நம்ம நேரலை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இடங்கள் அயோத்தியா நகரை சுற்றி இருக்க முடியுமா? இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கு ஏராளமானோர் வந்துகிட்டே இருக்காங்க. அப்படி வர்றவங்க அத்தனை பேரும் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிற ஒளிப்பதிவாளர் மதுசூதனன் காட்டிட்டு இருக்க காட்சியை பார்க்கிறோம். இந்த நதிக்கரையை வந்து பார்த்து விட்டு தான் செல்ல வேண்டும், அப்பதான் அயோத்தியாவுக்கு வந்ததுக்கான அர்த்தம் இருக்கு அப்படின்றத உறுதியா அவங்க நம்புறாங்க. செய்தியாளர் கணபதி வேற ஒரு பகுதியில இருந்து இணைந்திருக்கிறார், அவர்கிட்ட பேசலாம். கணபதி, இப்ப நீங்க எந்த பகுதியில இருக்கீங்க? நேற்று இரவு நள்ளிரவு வரைக்கும் நம்ம களத்துல இருந்தோம். அப்போதைக்கும் இப்போதைக்குமான கட்டுப்பாடுகள் என்ன வித்தியாசம் இருக்கு? நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ராமர் கோவில் எவ்வளவு தூரத்துல இருக்கு? இப்போது நாம் இருக்கும் இடம் ஹனுமான் கடி என அழைக்கப்படும் பிரபல ஆஞ்சநேயர் ஆலயம். காலையிலிருந்து மணிமாறன், நிரஞ்சனும் சரி, நீங்களும் சரி, நானும் சரி, எல்லா இடங்களுக்கும் நடந்தே செல்ல வேண்டியதாக இருக்கிறது என்பது நன்றாக தெரியும். அந்த அளவுக்கு எந்த வாகனங்களும் செல்ல முடியாதபடி தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயம் மிகவும் பிரபலமான ஆலயம். இன்று விழாவுக்கு வரும் பிரபலங்களிலே பலர் இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபாடு செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ரஜினிகாந்த் குடும்பம், அமிதாப் பச்சன் குடும்பம் உள்ளிட்ட பலரும் இங்கே வர இருக்கிறார்கள். நேற்று சினிமா நடிகை கங்கனா ராவத் வந்து இங்கே இந்த ஆலயத்தை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார் என இங்குள்ள காவல்துறையினர் தெரிவித்தனர். இதை தவிர நேற்று இங்கு வந்த முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இந்த ஆலயத்திலே வழிபாடு செய்து பிறகு தன்னுடைய அலுவலகத்துக்கு சென்றார். இங்கே அவளுக்கென்று ஒரு தற்காலிக அலுவலகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து இறுதி ஏற்பாடுகள் அனைத்தையும் அவர் கண்காணித்திருக்கிறார். இந்த ஆலயம் ராம் ஜனம்பூமி ஆலயம் செல்லும் வழியிலே இருக்கிறது. பெரும்பாலோர் இங்கே வந்துவிட்டுதான் அதன் பிறகு ராம் ஜனம்பூமி ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என யாத்திரை மேற்கொள்ளும் போது அப்படி பயணம் செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த பகுதியிலும் முழுமையான பாதுகாப்பு தற்போது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அருகிலேயே ஜனக் பவன் உள்ளிட்ட பல முக்கிய இடங்கள் இருக்கின்றன. அதன் பிறகு ராம் ஜனம்பூமி ஆலயத்துக்கும் செல்ல வேண்டும். இன்று முக்கியமான இந்த சாலையிலே உள்ள கடைகள் அனைத்துமே மூடப்பட்டிருக்கின்றன, ஓரிரண்டு கடைகள் தவிர. ஏனென்றால் இந்த பகுதியிலே பாதுகாப்பு ஏற்பாடு மிகவும் பலமாக இருக்கிறது. அதனால் இத்தகைய சூழலை இந்த மாநில அரசு இங்கே உத்தரவு பிறப்பித்து தற்போது ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் சாலையிலே செல்லும் வாகனங்கள் அனைத்துமே உரிய அனுமதி இருக்கிறதா என்பதை சோதித்து அதன் பிறகு அனுமதிக்கப்படுகிறார்கள். இதுவரையில் நாம் பார்த்தது மாநில அரசு அதிகாரிகள் அல்லது மத்திய அரசு அதிகாரிகள், பாதுகாப்பு படையினர், இவர்கள் மட்டுமே இந்த சாலையிலே செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். வேறு யாருக்கும் அனுமதி இல்லை. ஏனென்றால் இங்கிருந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளாகத்தான் ராம் ஜனம்பூமி ஆலயம் அமைந்திருக்கிறது. அங்கே தற்போது முக்கியஸ்தர்கள் வர துவங்கிவிட்டார்கள் என அதிகாரிகள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். பல முக்கிய தொழிலதிபர்கள், விளையாட்டு வீரர்கள், சினிமா நட்சத்திரங்கள் ஆகியோர் அங்கே வர இருக்கிறார்கள். ஆகவே பாதுகாப்பு ஏற்பாடுகள் முழுமையாக செய்யப்பட்டு தற்போது அனைத்து போக்குவரத்தும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. 10 மணி சுமாருக்கு பிரதமர் நரேந்திர மோடியும் இங்கே வந்து விடுவார். அதன் பிறகு 12 மணி அளவிலே முக்கிய நிகழ்ச்சிகள் தொடங்க இருக்கின்றன. முக்கிய நிகழ்ச்சிகள் முடிவடைந்த பிறகு 1 மணிக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அயோத்தியாவின் பல பகுதிகளிலே ஊர்வலமாக செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக லதா மங்கேஷ்கர் சவுக் போன்ற பகுதிகளுக்கு அவர் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராம்பத் சாலையிலும் அவரது வாகனம் செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே பொதுமக்கள் அவரை காண கூடுவார்கள் என காவல்துறையினர் தெரிவித்தனர். இப்போதைக்கு குளிர் கடுமையாக இருக்கிறது. ஆகவே சாலைகளிலே அதிக நடமாட்டம் இல்லை. இன்னும் நேரம் செல்ல செல்ல ஒருவேளை குளிர் குறைந்தால் இன்னும் சாலைகளிலே நடமாட்டம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எந்த பகுதியில் பார்த்தாலும் ஆடல் பாடல் என கொண்டாட்டமாக இருக்கிறது மணிமாறன். அதை தவிர
ஹனுமான்கடி ஆலயத்திலே காலையிலிருந்தே சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்று நாள் முழுவதும் இது தொடரும் என இங்குள்ள அதிகாரிகள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். மணிமாறன். கணபதி, நீங்க குறிப்பிட்டு சொன்ன மாதிரி விழா கோலம் அப்படின்னா அதோட உச்சம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது இன்னைக்கு அயோத்தியால இருக்கிற அத்தனை பேரும் பார்க்க முடியும். அயோத்தியாவையே தொலைக்காட்சியில பார்த்துட்டு இருக்க அத்தனை பேரும் அதை உணர முடியும். அந்த அளவுக்கு விழா கோலத்தின் உச்சமாகத்தான் அயோத்தி நகரமே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பிரியா, நிரஞ்சன் சொன்னதையும் கணபதி சொன்னதையும் நீங்க கேட்டிருக்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ் தொலைக்காட்சியை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் டெல்லியில இருக்கிறவங்க அங்கிருந்து உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியாவுக்கு வந்து செய்திகளை வழங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, சென்னையில இருந்து செய்தி தொலைக்காட்சி இங்க வந்து அயோத்தியாவுக்கு வந்து அந்த செய்திகளை வழங்குறது ஒரு சில தொலைக்காட்சிகள் மட்டும்தான். அதுல புதிய தலைமுறையாகி நாமும் வந்திருக்கோம். விமான நிலையத்திலிருந்து இங்க வந்து சேர்றதுக்கு அவ்வளவு கடுமையான கட்டுப்பாடுகள் எல்லாவற்றையும் தாண்டி அங்கிருந்து இங்க வந்து இங்க இருக்கிற கள செய்திகளை நம் மண்ணை சேர்ந்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்றதான் புதிய தலைமுறை இங்க முகாமிட்டு இருக்கு. இனி மற்ற செய்திகளுக்கு நீங்க தொடரலாம். நிச்சயமா மணிமாறன், ராமர் கோயிலோட கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அங்க வந்து அயோத்தி நகரமே விழா கோலம் பூண்டிருக்கு அப்படிங்கறத காட்சிகள் வாயிலாவே போக்க முடியுது. மக்கள் வந்து மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அதே நேரம் கட்டுப்பாடுகளும் ரொம்ப கடுமையா இருக்கு அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்க முடியுது. நம்ம தொடர்ந்து பேசலாம். சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.